வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். விகடன் நியூஸ் சீரியலை பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழும் சரஸ்வதியும் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ஸ்க்கு அப்புறமா விகடன் தயாரிப்பில் புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது. இந்த புது சீரியலோட டைட்டில் ரஞ்சிதமே. இதோட ப்ரொடியூசர் விகடன். இவங்க தயாரிப்பில் இந்த முறை புது சீரியலை கலைஞர் டிவிக்கு பண்ணுறாங்க. வாரிசு படத்தோட பாட்டை டைட்டிலாக வச்சு விகடன் தயாரிப்பில் ரஞ்சிதமே சீரியல் கலைஞர் டிவியில் சீக்கிரமாக வரப்போகுது. இதோட ப்ரோமோ ஆல்ரெடி கலைஞர் டிவியில் லான்ச் பண்ணிட்டாங்க. டேட் அண்ட் டைமை பற்றி எந்த ஒரு அப்டேட்டையும் சேனல் தரப்புலேருந்து இன்னும் கொடுக்கல. ரஞ்சிதமே சீரியலில் சதீஷும் மனிஷாவும் மெயின் லீடர் நடிக்கிறாங்க. இதில் சதீஷ் ஆல்ரெடி சன் டிவியோட மின்னலை சீரியல்லையும் ஜீ தமிழ் டிவியோட சித்திரம் பேசடி சீரியலையும் நடிச்சிருக்காரு. சன் டிவி ஜீ தமிழ் டிவியை கண்டினியூ பண்ணி ரஞ்சிதமே சீரியல் மூலமாக இப்போ கலைஞர் டிவிலையும் சதீஷ் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக மனிஷா ஃபீமேல் லீடாக ரஞ்சிதமே சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. இவங்கள ஆல்ரெடி கலர்ஸ் தமிழ் டிவியோட உயிரே சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக ஜீ தமிழ் டிவியோட கன்னத்தில் முத்தமிட்டால் சீரியலையும் நடிச்சிருந்தாங்க. சில படங்களையும் மனிஷா நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலில் ரூபா மேடமும் முக்கியமான கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க. சதீஷோட அம்மா கேரக்டரில் தான் ரூபா மேடம் நடிக்கிறாங்க. பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு அப்புறமா ரஞ்சிதமே இவங்களோட கெரியரில் முக்கியமான சீரியலாக இருக்க போகுது. ஏன்னா இந்த சீரியலில் ரூபா மேடத்தோட கேரக்டருக்கு ஸ்கோப் அதிகம். இந்த ரஞ்சிதமே சீரியலை இனியன் தினேஷ் தான் டேரக்ஷன் பண்ணுறாரு. இவர் ஆல்ரெடி சன் டிவிக்காக அழகி திருமகள் சீரியல்ஸை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஜீ தமிழ் டிவியோட நிறமாறாத பூக்கள் சீரியலையும் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ விகடன் சீரியலில் ஃபஸ்ட் டைம் டேரக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. விகடன் ரொம்ப வருஷமாகவே குமரன் சாரோட டேரக்ஷனில் தான் தொடர்ந்து சீரியல்ஸ் பண்ணாங்க. இடையில பிரியமானவள் சீரியலையும் ரன் சீரியலையும் மட்டும்தான் வேறு டேரக்டரை வச்சு பண்ணாங்க. மற்றபடி குமரன் சாரோட டேரக்ஷனில் தான் தொடர்ச்சியான சீரியல் விகடன் தயாரிப்பில் வந்துச்சு. இப்போ மறுபடியும் வேற ஒரு டேரக்டரை வச்சு சில வருஷம் கழித்து விகடன் தயாரிப்பு நிறுவனம் சீரியல் பண்ணுறாங்க. ரஞ்சிதமே விகடன் தயாரிப்பில் வரதால் நம்ம எல்லாருக்கிட்டுமே இந்த சீரியலுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இந்த சீரியலில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் இருக்கும். இனி இந்த சீரியலோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். ரஞ்சிதமே சீரியல் ஃபேமிலி ட்ராமா தான். அதாவது குடும்பத்தை சுற்றி நடக்கிற ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் ரஞ்சிதமே சீரியல் உருவாயிருக்கு. பையன் மேலே பாசமாக இருக்காமா, எங்கே அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டா தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவானோன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அக்காவோட ஹஸ்பண்டால் நிறைய பிரச்சனைகளை ஹீரோயின் சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் சென்னைக்கு வந்துடுறாங்க. அங்கே ஹீரோவோட வீட்டில் ரெண்ட்டுக்கு குடியிருக்காங்க. இவங்களுக்குள்ள வர காதல், குடும்ப சண்டை, இதுதான் ரஞ்சிதமே சீரியலோட ஸ்டோரி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின ஸ்டோரி தான். பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறதா டேரக்டர் சொல்லியிருக்காரு. ரஞ்சிதமே சீரியல் மற்ற தமிழ் சீரியல்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது, இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலைஞர் டிவியில் இப்போ கண்ணெதிரே தோன்றினால், பொன்னி கேராஃப்ராணி இந்த சீரியல்ஸ் மட்டும்தான் நேரடி தமிழ் சீரியல். மற்ற சீரியல்ஸ் எல்லாமே முடிஞ்ச ஓல்டு சீரியல்ஸோட மறு ஒளிபரப்பாக தான் வந்துட்டுருக்கு. எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் விகடன் தயாரிப்பில் ரஞ்சிதமே சீக்கிரமாகவே கலைஞர் டிவியில் வரப்போகுது. ரஞ்சிதமே விகடன் சீரியலாக இருக்கிறதால இதோட ஸ்டோரி ஏனோ தானன்னு இருக்காது. கண்டிப்பாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒர்த்தான ஸ்டோரியாக தான் இருக்கும். இதோட டேட் அண்ட் டைமை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். விகடன் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ரஞ்சிதமே சீரியலை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.